அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகாபாரதத்தில் பார்க்க இருக்கிற தலைப்பு விதுரர். ஆணி மாண்டவியர் ஒரு மிகப்பெரிய ஞானி. அடர்ந்த வனத்தில் தவம் இருந்துக்கிட்டு இருக்க வேளையில் ஒரு முறை காசி மன்னனோட காவலர்கள் சில திருடர்கள் கூட்டத்தை தேடி வர்றாங்க. காரணம், அந்த திருடர்கள் அரண்மனையில் இருந்த தங்க நகையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு தப்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த கொள்ளைக்கூட்டத்தை தேடி காவலர்கள் மந்திரிகள் வர்றாங்க. அப்போ செல்கிற வழியில் இந்த கொள்ளைக்கூட்டமானது ஒரு அடர்ந்த வனத்தில் புகுந்து தப்பித்து ஓடி சென்று கொண்டிருக்கிறாங்க. அந்த சமயம் அந்த வனத்தில் கடுந்தவத்தில் ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆணி மாண்டவிய மகரிஷி. அவரை பார்த்த அந்த கொள்ளைக்கூட்டம் தாங்கள் கொள்ளையடித்து வந்த தங்க நகையெல்லாம் அந்த ஞானியோட மேலே ஆபரணமாக போட்டுவிட்டு சில ஆபரணங்களை அவர் அமர்ந்திருந்த அந்த மரத்துக்கு அருகில் போட்டுவிட்டு தப்பிச்சு ஓடி விடுறாங்க. மறுபுறம் இந்த கொள்ளைக்கூட்டத்தை தேடி வர்ற காவலர்களும் அமைச்சர்களும் அதே வனத்துக்கு உள்ளே வர்றாங்க. இந்த ஞானியை பார்த்தவுடன் அவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. இவர் தான் அந்த கொள்ளைக்கூட்டத்தோட தலைவனாக இருக்கணும். கொள்ளைக்கூட்டத்தினரை தப்பிக்க வச்சுட்டு இவர் மட்டும் ஒன்றும் தெரியாத அப்பாவி போல் தவத்தில் இருப்பது போல் நம்மகிட்ட நடிக்கிறாரு அப்படின்னு நினச்சாங்க. இந்த நகையெல்லாம் இவர் தான் திருடி வந்து யாரும் இல்லாத இந்த வனத்தில் அமர்ந்து தான் உடம்புல போட்டுக்கொண்டு ஒன்றும் தெரியாது போல் தவத்தில் இருக்கிறது போல் நடிக்கிறாரு. அந்த ஞானியை அப்படியே தூக்கி கொண்டு மன்னன் முன்னாடி போய் நம்ம நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லி காவலர்கள் அந்த ஞானியை தூக்கிட்டு போகிறாங்க மன்னன்கிட்ட. அப்போ கூட அந்த ஞானி தவத்திலிருந்து கொஞ்சம் கூட பிசகாமல் இறைவனோட திருவடியை எண்ணி தவம் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஊர் மக்களெல்லாம் தெரிகிறது இவர் ஒரு மிகப்பெரிய ஞானி. இவரை பார்த்தா திருடன் போல் தெரியலை. இவருக்கு இந்த நிலைமையான்னு எல்லாரும் அவங்கவுங்க மனசுக்குள்ளே நினச்சி புலம்பி வருத்தப்படுறாங்க. மன்னனும் உணர்ச்சி வசப்பட்டு உடனடியாக அவரை கழுவில் ஏற்றுங்கன்னு உத்தரவிடுறாரு. காவலர்கள் உடனே ஆணி மாண்டவியரை கழுவில் ஏற்றி தண்டனை கொடுக்குறாங்க. அப்பொழுதும் அந்த ஞானி தவத்தில் தான் இருக்கிறாரு. அந்த கழு ஏற்றப்பட்ட அந்த மரத்தோட தொடர்ந்து தவத்தில் இருக்கார். அந்த மரத்தோடு தான் அவர் பயணிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அவர் தவத்திலிருந்து இயல்பு நிலைக்கு வரும் பொழுது கழுமரம் ஏற்றப்பட்டு தனக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத உணர்கிறாரு. ஆனால் அரசன் மீது காவலர்கள் மீதும் அவருக்கு கொஞ்சம் கூட கோபமோ வருத்தமோ இல்லை. எந்த ஒரு வினைப்பயன் என்னை இவ்வாறு தாக்கி இருக்குது, நான் செய்த பாவம்தான் என்ன அப்படின்னு யமதர்மராஜன்கிட்ட கேட்குறாரு. யமதர்மராஜனும் அவரோட முன்வினை பயன் ஒன்று உரைக்கிறாரு. போன பிறவியில் சிறுவனாக இருக்கிறப்ப சிறு பிள்ளையாக நீ இருக்கும் பொழுது சிறு சிறு பூச்சி இனங்களை துன்புறுத்தி இருக்கிற அந்த உயிர்களோட துன்பத்தின் விளைவு தான் இன்றைக்கி உனக்கு இந்த கழுவில் ஏற்றி தண்டனை கொடுக்க வேண்டும்னு விதியாக மாறியிருக்கு. அந்த விதிப்படி இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு மாண்டவியரிடம் யமதர்மராஜன் சொல்கிறாரு. மாண்டவியருக்கோ ரொம்ப கோபம் வந்துருச்சு. நான் செய்த தவத்தை ஏற்றுக்கொண்டாவது என்னோட முன்வினை பயனை நீங்கள் என்னோட கணக்கில் இருந்து கழிச்சிருக்கலாம் இல்லையா? ஆனால் நீங்கள் ஏன் அதை செய்யலை? எனவே நீங்கள் பூவுலகில் மனித பிறவி எடுத்து துன்பத்தை அனுபவிங்கன்னு யமதர்மராஜருக்கு சாபம் விடுறாரு. அந்த சாபத்தோட விளைவாக தான் யமதர்மராஜன் மீண்டும் பிறவி எடுத்து மகாபாரத காலகட்டத்தில் விதுரராக பிறக்கிறாரு. இவர் தான் அந்த விதுரர். இவர் யாருன்னா, பஞ்சபாண்டவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சித்தப்பா பெரியப்பால இவர் ஒருத்தர். இவர் ஒரு தாசிக்கு பிறந்தவர். இவர் கிருஷ்ணருடைய பக்தர். இந்த கதையை இதோட நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். நன்றி. மேலும் இது போன்ற கதைகள் கேட்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
நன்றி, வணக்கம்.